வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் தபால் நிலையம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பவானி தபால் நிலையம் முன்பாக வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஆறுமுகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்த 3 புதிய சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த 1ஆம் தேதி முதல் கோர்ட் புறக்கணிப்பில் ஈடுபட்டு வரும் பவானி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் இன்று பவானி தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் பாபா மோகன், சாரங்கன், பவானி வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் குமரேசன், பொருளாளர் நந்தகுமார், முன்னாள் செயலாளர் பாஸ்கரன் உள்ளிட்ட 50ற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். நீதிபதிகளுக்கு எதிரானதென்று மக்கள் குரல் கொடுக்கிறார்கள். ஒன்றிய அரசு 2023ஆம் ஆண்டு அனுப்பிவிட்டு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறு. போராட்டம், வழக்கறிஞர்கள் போராட்டம். சட்டம் என்பது பூனை குட்டி, சட்டம் என்பது பூனை குட்டி. பாய்ந்து பிடித்த எலியை விட பதுங்கி குடித்த பாலை அதிகம். சட்டங்களை உடனடியாக திரும்ப பெறு. பாரதிய நியாய சங்கீதா என்று வைத்து ஒளித்திணிப்பை செய்யாதே. இறந்து போன மொழி என்பது ஆனால் வழக்கறிஞர் பெருமக்கள் இன்றைக்கு நீதிமன்றத்துக்குள் செல்லாமல் வெளியே வந்து மக்களிடையே ஒரு 3 சட்டங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோர வேண்டிய அவசியம் என்பதை பற்றி எனக்கு முன்னாடி நம்முடைய சங்கத்துடைய தலைவர்கள் அற்புதமாக இங்கே சொன்னார்கள். ஏன் இந்த சட்டங்களை எதிர்த்து நாங்கள் ஒரு சமூகத்தினுடைய ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய ஒன்று சட்டம் ஒழுங்கு என்று சொல்கிறோம். லா அண்ட் ஆர்டர் உண்டு.